जानकीकान्तस्मरणं जय जय राम राम राजा रामचंद्रमूर्ति की जय. ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 40வது சர்க்கம் பார்க்க போகிறோம். சத்வாரிம்ஷ சர்கः. ஸ்லோகம் 1. தேவதானாம் வச ஸ்ருத்வா பகவான் வை பிதாமகः பிரத்யுவாச்ச சுசம்ஸ்ரஸ்தான் கிருதாந்த பலமோகிதான். யமனை போன்று மகாபலம் படைத்த சகரபுத்திரர்களின் செயலால் கதி கலங்கி அச்சத்தால் நடுங்கிய வண்ணம் தேவர்கள் சொன்னதை கேட்டு பிரம்மா பதில் கூறினார். ஸ்லோகம் 2 மற்றும் 3. யஸ்யேயம் வசுதா கிருத்ஸ்னா வாசுதேவஸ்ய தீமதः மகிஷி மாதவஸ்யைஷா स एष भगवान् प्रभुः कापिलं रूपमास्ताय धारयत्यनिशं धरां तस्य कोपाग्निना दग्धा भविष्यन्ति नृपात्मजाः. இந்த பூமி முழுவதும் வாசுதேவருடைய மனைவி மாதவனுக்கு உரியவள். அதே பகவான் கபிலர் என்ற உருவம் ஏற்று இந்த உலகத்தை எப்போதும் தாங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கோபக்கனலால் அரசகுமாரர்கள் அனைவரும் விரைவில் எரிக்கப்பட போகிறார்கள். ஸ்லோகம் 4. பிருத்திவியாஷாபி நிர்பேதோ திருஷ்டயேவ சனாதனः சகரஸ்ய ச புத்ராணாம் விநாசோ தீர்க்கஜீவினாம். பூமியை தோண்டுவது என்பது மிக பழமையான சமாச்சாரம். இது ஒவ்வொரு கல்பந்தோறும் நடந்து வருகிறது. குறைந்த வாழ்நாட்களுடைய சகரனுடைய குமாரர்களும் அழியத்தான் போகிறார்கள். ஸ்லோகம் 5. பிதாமகவச ஸ்ருத்வா த்ரயஸ்ரிம்ஷதரிந்தம தேவா பரம சம்ஹ்ருஷ்டா புனஜக்முர் யதாகதம். எதிரிகளை அடக்குபவனே, பிரம்மாவின் சொற்களை கேட்ட 30 முக்கோடி தேவர்களும் மிகுந்த மன மகிழ்ச்சியுடன் வந்தவாறே திரும்பி சென்றார்கள். ஸ்லோகம் 6. சகரஸ்ய ச புத்ராணாம் பிராதுராசின் மகாத்மனாம் பிருத்திவ்யாம் பீத்யமானாயாம் நிர்காத சமனிஸ்வனக. சசரனுடைய பராக்கிரமம் மிக்க புதல்வர்கள் பூமியை பிளந்த போது இடியோசை போன்ற பேரொளி எழுந்தது. ஸ்லோகம் 7. ततो भीत्वा महिं सर्वे कृत्वा चापि प्रदक्षिणं सहिता सागरः सर्वे पितरं वाक्यम् अब्रुवन्. அவர்கள் உலகம் முழுவதும் தோண்டி பார்த்து கடல் சூழ் மண்ணுலகை வலம் வந்து சிறிது இடம் கூட விடாமல் தேடி பார்த்துவிட்டு சகரனிடம் வந்து கூறினார்கள். ஸ்லோகம் 8. परिक्रांता मही सर्वा सत्वावन्तस्य सुदिताः देवदानव रक्षांसि पिशाचोरगपन्नगाः. நாங்கள் உலகம் முழுவதிலும் சுற்றி பார்த்து விட்டோம். தேவ அசுர அரக பைசாச உரகம் பன்னர்கள் போன்ற வீர பிராணிகளை கொன்று போட்டோம். ஸ்லோகம் 9. ந ச பஷ்யாமஹே அஸ்வம் தமஸ்வகர்த்தாரமேவ ச கிம் கரிஷ்யாம பத்ரம் தே புத்திரத்ர விசாரியதாம். யாக குதிரையையோ அதை திருடி சென்றவனையோ நாங்கள் பார்க்கவில்லை. வாழ்க மன்னா, நாங்கள் இனி என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆலோசித்து கூறுங்கள். ஸ்லோகம் 10. தேஷாம் தத்வசனம் ஸ்ருத்வா புத்ராணாம் ராஜசத்தமக சமன்யுரப்ரவித் வாக்கியம் சகரோ ரகுநந்தன. ராகவா, அவர்கள் கூறியதை கேட்ட மாமன்னன் மிகவும் கோபம் கொண்டு கூறினான். ஸ்லோகம் 11. பூயஸ்கணன பத்ரம் வோ நிர்பித்ய வசுதாதலம் அஸ்வஹர்த்தாரமாசாத்ய கிருதார்த்தாஷ நிவர்த்தத. மீண்டும் சென்று பூமியை அடிபாகம் வரை தோண்டுங்கள். வெற்றி உங்களுக்கே. குதிரையை திருடி சென்றவனை கண்டுபிடித்து காரியத்தை வெற்றிகரமாக முடித்து கொண்டு திரும்பி வாருங்கள். ஸ்லோகம் 12. பிதுர்வச்சனமாசாத்ய சகரஸ்ய மகாத்மனக
ஷஷ்டிபுத்திர சகஸ்ராணி ரசாதலமபித்ரவண. போற்றுதலுக்குரிய தந்தை சகரனின் ஆணையை ஏற்று 60,000 மைந்தர்களும் ரசாதலம் தட்டுப்படும் வரை பூமியை குடைந்தார்கள். ஸ்லோகம் 13. கன்யமானே ததஸ்தஸ்மின் தத்ருஷு பர்வதோபமம் திஷாகஜம் விருபாக்ஷம் தாரயந்தம் மஹீதலம். இவ்விதம் குடைந்து கொண்டே போகும்போது மாபெரும் பர்வதம் போன்று விளங்கியதும் மண்ணுலகை தாங்கிக் கொண்டிருப்பதுமான விருப்பாட்சன் என்ற திசை களிற்றை கண்டார்கள். ஸ்லோகம் 14. சபர்வதவனம் கிருத்ஸ்னாம் பிருத்திவிம் ரகுநந்தன சிரசாதாரயாமாஸ விருபாக்ஷோ மகாகஜக. விருப்பாட்சன் என்ற மாபெரும் யானை மலை காடுகளோடு கூடிய இவ்வுலகத்தை தன் தலையில் சுமந்து கொண்டிருந்தது. ஸ்லோகம் 15. யதா பர்வாணி காக்குத்தே விஸ்ரமார்த்தம் மகாகஜக கேதாச்சாலயதே சீர்ஷம் பூமிகாம்பஸ்ததா பவேதோ. காக்குத்தனே, அது எவ்வப்போது களைப்படைந்து தலையை சற்று அசைத்து கொள்கிறதோ அப்போதெல்லாம் நிலநடுக்கம் உண்டாகிறது. ஸ்லோகம் 16. தம் தே பிரதக்ஷிணம் கிருத்வா திஷாபாலம் மகாகஜம் மானயந்தோ ஹி தே ராம ஜக்முர்பித்வா ரசாதலம். திசை காவலனான அந்த பெரும் யானையை வலம் வந்து மரியாதை செலுத்தி ரசாதலத்தை துளைத்து கொண்டு தொடர்ந்து சென்றார்கள். ஸ்லோகம் 17. தத பூர்வாம் திஷம் பித்வா தக்ஷிணாம் பிபிது புனக தக்ஷிணஸ்யாமபி திஷி தத்ருஷுஸ்தே மகாகஜம். கிழக்கு திசையை தோண்டி பார்த்துவிட்டு தெற்கு திசைக்கு சென்றார்கள். தெற்கு திசையிலும் ஒரு மாபெரும் யானையை கண்டார்கள். ஸ்லோகம் 18. மகாபத்மம் மகாத்மானம் சுமஹத் பர்வதோபமம் சிரசாதாரயந்தம் காம் விஸ்மயம் ஜக்முருத்தமம். மிக பெரிய மலை போன்றிருந்த மகாபலம் பொருந்திய தலையினால் பூமியை தாங்கிக் கொண்டிருக்கிற மகாபத்மம் என்ற யானையை பார்த்து பேராச்சரியம் அடைந்தார்கள். ஸ்லோகம் 19. தத பிரதக்ஷிணம் கிருத்வா சகரஸ்ய மகாத்மனக ஷஷ்டிபுத்திர சகஸ்ராணி பஷ்சிமாம் பிபிதுர்திஷம். சகரனுடைய 60,000 புதல்வர்களும் மகாபத்மத்தை வலம் வந்து பின்னர் மேற்கு திசையில் தோண்டத் தொடங்கினார்கள். ஸ்லோகம் 20. பஷ்சிமாயாமபி திஷி மகாந்தமச்சலோபமம் திஷாகஜம் சோமனசம் தத்ருஷுஸ்தே மகாபலாக. மகாபலசாலியான அவர்கள் மேற்கு திசையிலும் பேராற்றல் படைத்ததும் பெரிய மலை போன்றதுமான சௌமனம் என்ற திசை களிற்றை கண்டார்கள். ஸ்லோகம் 21. தம் தே பிரதக்ஷிணம் கிருத்வா ப்ருஷ்ட்வா சாபி நிராமயம் கனந்த சமுபாக்ராந்த திஷம் ஹைமவதீம் ததஹ. அவர்கள் அதனுடன் க்ஷேமலாபங்கள் விசாரித்துவிட்டு வலம் வந்து தோண்டிக்கொண்டே இமயமலை இருந்த வடக்கு திசையை அடைந்தார்கள். ஸ்லோகம் 22. உத்தரஸ்யாம் ரகு ஸ்ரேஷ்ட தத்ருஷூர்ஹிம பாண்டரம் பத்ரம் பத்ரேன வபுஷா தாரயந்தம் மகிமிமாம். சுவேத பத்ரம் என்ற திசைக்களிறு மங்களமயமான தன் சரீரத்தால் இவ்வுலகை தாங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தார்கள். ஸ்லோகம் 23. சமாலப்ய தத சர்வே கிருத்வா சைனம் பிரதக்ஷிணம் ஷஷ்டிபுத்திர சகஸ்ராணே பிபிதுர்வசுதாதலம். அன்புடன் அதை தடவி கொடுத்து அவர்கள் எல்லோரும் அதை பிரதட்சிணம் செய்து 60,000 பேரும் பூமியை மெல்ல தோண்டினார்கள். ஸ்லோகம் 25. தேதோ சர்வே மகாத்மானோ பீமவேகா மகாபலஹ தத்ருஷு கபிலம் தத்ர வாசுதேவம் சனாதனம். பேரார்வமும் பயங்கரமான வேகமும் பேராற்றலும் கொண்ட அவர்கள் சனாதன வாசுதேவ ஸ்வரூபமான கபிலர் என்பவரை அங்கே பார்த்தார்கள். ஸ்லோகம் 26.
हयं च तस्य देवस्य चरन्तमविदूरतः प्रहस्यमधुलं प्राप्ताः सर्वे ते रघुनन्दन. ரகுநந்தனா, அவர் இருண்ட இடத்திற்கு சமீபத்திலேயே ஒரு குதிரை மேய்ந்து கொண்டிருந்தது. அவர்கள் எல்லோருக்கும் எல்லை இல்லாத மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஸ்லோகம் 27. ते तं हयाहरं ज्ञात्वा क्रोधपर्याकुलेक्षणाः कनित्रलाङ्ग्लदा नाना वृक्षशिलाधराः अभ्यधावन्त संकृतास्तिष्ठतिष्ठेति चाब्रुवन्. அவரை குதிரையை திருடியவராக எண்ணிக்கொண்டு கோபத்தால் கலங்கிய கண்களுடன் மண்வெட்டி, கலப்பை, பற்பல மரங்கள், பாறைகள் எடுத்துக்கொண்டு சினத்தால் கொதித்து ஓட்டமாக ஓடி வந்து இரு பதில் சொல் என்று மிரட்டினார்கள். ஸ்லோகம் 28. अस्माकं त्वं हेतुरगं यङ्गियं कृतवानसि दुर्मेधस्त्वं हि सम्प्राप्तान् विद्धि न सकरात्मजान्. எங்கள் யாக குதிரையை நீதான் திருடி கொண்டு வந்திருக்கிறாய். கெட்ட புத்தியுள்ளவனே, இங்கே வந்திருக்கும் நாங்கள் சகரனுடைய குமாரர்கள், தெரிந்து கொள். ஸ்லோகம் 29. ஸ்ருத்வா தூ வச்சனம் தேஷாம் கபிலோ ரகுநந்தன ரோஷேண மகதாவிஷ்டோ ஹூங்காரம் அகரோததா. ராமா, அவர்கள் பேசியதை கேட்ட கபிலர் மிக்க சினம் அடைந்து ஹூம் என்ற சத்தம் எழுப்பினார். ஸ்லோகம் 30. ததஸ்தேன பிரமேயேன கபிலேன மகாத்மனா பஷ்மராஷி கிருதா சர்வே காக்குஸ்த சகராத்மஜாக. காக்குத்தனே, ஒப்புயர்வற்ற பிரபாவம் கொண்ட கபிலர் அந்த ஹூங்கார ஒளியினாலேயே சகரனின் மைந்தர்கள் அத்தனை பேரையும் சாம்பல் ஆக்கிவிட்டார். இவ்வாறாக பாலகாண்டத்தின் 40வது சர்க்கம் முடிவடைகிறது. ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம. ராஜா ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய்.